ஒருத்தவங்க வந்து ஒரு 5 மணி நேரம் இந்த வெயிலில் வேலை பார்க்கணும் அல்லது விளையாடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரே நாளில் நாளே போய் இந்த 5 மணி நேரம் வெயிலில் நின்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெப்பவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே இது எப்படி வந்து நம்ம இமயமலை மாதிரி அல்லது இந்த எவரெஸ்ட் ஏறுறவங்க வந்து கோல்டு அக்ளமடைசேஷன் சொல்லுவாங்க. ஆல்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அக்ளமடைசேஷன்னா வந்து உடலை வந்து அதுக்கு பக்குவப்படுத்துதல். அது மாதிரி ஹீட் அக்ளமடைசேஷன் இருக்குது. வெப்பத்துக்கு நம்ம உடலை தாங்கும் சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றது. அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மணி நேரம் வெயிலில் போய் விளையாடணும் அல்லது வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல் நாள் வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு விளாண்டுட்டு வந்துடணும். வந்து முறையாக தண்ணி குடிக்கணும், எலக்ட்ரோலைட்ஸ் திரவங்கள் எடுக்கணும். 2வது நாள் 2 மணி நேரம், 3வது நாள் 3 மணி நேரம், 4வது நாள் 4 மணி நேரம் விளாண்டுட்டு 5வது நாள் போய் 5 மணி நேரம் விளாண்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லா தாங்கும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக டெய்லியும் 5 மணி நேரம் விளாடலாம். பட் ஒரு நாள் திடீரென்று போய் ஒரு 5 மணி நேரம் விளையாடும் போது அப்போதான் வந்து இப்போ நீங்கள் கிருஷ்ணகிரியில் ஒரு மரணம் வந்து ஒரு 32 வயசு வாலிபர் வந்து கிரிக்கெட் விளையாடும்போது மரணம் அடைந்தார் அப்படிங்கிற நியூஸ் வருது. இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் குழந்தைகளை வந்து எப்போ வெளியில் விளையாட அனுப்பக்கூடாது, குழந்தைகளையும் அந்த பள்ளி விடுமுறையில் இருக்கிற அந்த பிள்ளைங்களையும் கட்டாயம் காலையில் 10 மணிலேருந்து மாலை 3 மணி வரை கட்டாயம் வெளியே விளையாட அனுப்பவே கூடாது. அந்த நேரத்தில் வெப்ப அலை ரொம்ப ஜாஸ்தியாக வீசும். அதனால் நிறைய பாதகங்கள் ஏற்படும். குழந்தைகள், முதியோர்கள், பல்வேறு இணை நோய்கள், நீரிழிவு, இரத்த கொதிப்பு, இதய நோய் போன்ற பல்வேறு இணை நோய்கள் இருக்கவங்க முடிந்த அளவு அத்தியாவசியமற்ற பயணங்களை வந்து இந்த அதிக வெப்பம் நிலவும் நேரங்களில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து தண்ணியாகவே எல்லா நீர்ச்சத்துள்ள ஆகாரங்களை வந்து தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு பழச்சாறுகள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பழச்சாறுங்கிற பேரில் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ், அந்த பேக்கடு ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை கட்டாயமாக தவிர்க்கணும். கூழ் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம். தர்பூசணி பழச்சாறில் நல்லா இருக்குது. குக்கும்பர், வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து அதை ஊக்கப்படுத்தலாம். இதன் மூலமாக வந்து நீர்ச்சத்து வந்து நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்தில் வந்து சிறுநீர் பாதை தொற்றுங்கிறதும் ரொம்ப அதிகமாக காணப்படும். ஏன்னா வந்து நீர்ச்சத்து குன்றி இருக்கிறதுனால ஒழுங்காக சிறுநீர் வெளியேறாது. அதனால சிறுநீர் பாதையில் கிருமி தொற்றுகள் வந்து ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி அதிகமாக குடிக்கணும், யூரினை வந்து அடக்காமல் கரெக்டான நேரங்களில் வெளியேற்றணும். இந்த வெயில் காலங்களில் அம்மை நோய், இந்த வேரிசெல்லா அப்படிங்கிற வைரஸ்னால பரவுகிற அம்மை நோய், அக்கி நோய் போன்றவை வந்து எளிதாக குழந்தைகளிடையே பரவும். அப்படி அக்கி நோய், அம்மை நோயுடைய அறிகுறிகள், இந்த கொப்பளம் ஏற்பட்டது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைகளை தனிமைப்படுத்தி வச்சுக்கணும். அதற்கு முறையான நவீன மருத்துவ சிகிச்சை இருக்குது. அந்த வைரஸ் கொல்லி மாத்திரைகள் இருக்குது. அதை வந்து மருத்துவர்கிட்ட அணுகி முறையாக அந்த சிகிச்சையை பெற வேண்டும்.